அந்தந்த காலகட்டத்திற்குரிய வளர்ச்சியை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். எனக்கு 1.25 வயதில் ஒரு மகன் இருக்கிறான். அவன் வயிற்றிலே உற்பத்தியான நாள் முதல் கொண்டு நாங்கள் விரும்பினோமோ இல்லையோ, மருத்துவர்கள் விரும்பினார்கள் 3வது மாசம் ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேன் பார்த்துட்டு ஓகே புள்ள இருதய துடிப்பெல்லாம் நல்லா இருக்கு, தொடரலாம்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஸ்கேன் எடுத்து அனுப்பும் போது இன்னொரு ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. 5வது மாச ஸ்கேன், அனாமலி ஸ்கேன் என்று எழுதி கொடுத்தார்கள். அந்த ஸ்கேன் எதுக்கு டாக்டர்னு கேட்டா, அது பிள்ளையினுடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஸ்கேன்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேன் எடுத்து முடிச்ச உடனே மறுபடியும் 7வது மாசம் ஒரு ஸ்கேன் எடுத்து கொடுத்தாங்க. இது என்ன ஸ்கேன்னு கேட்டா, growth ஸ்கேன்னு சொன்னாங்க. அந்த உறுப்புகள் எல்லாம் சரியா வளர்ந்திருக்கிறதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். 8வது மாசம் டாப்லர் ஸ்கேன் என்று ஒரு ஸ்கேன் சொன்னார்கள். இப்படி 9 மாத கால அளவும் வயிற்றுக்குள் இருந்த என் பிள்ளையை அவர்கள் வளர்ச்சியை கவனித்துக் கொண்டே வந்தார்கள். நான் கேட்கிறேன், இந்த மருத்துவர்கள் எனக்கு சொந்தக்காரர்களா? இந்த மருத்துவர்கள் என் உறவினர்களா? இல்லை. ஆனால் என் வயிற்றில், என் மனைவியினுடைய வயிற்றில் வளர்கிற பிள்ளையினுடைய வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியுமானா? இந்த உலகத்தை கவனிச்சு பாருங்க, கவனிங்க. என் பிள்ளை பிறந்தான், கர்த்தருடைய கிருபையினால பிறந்த பிறகு ஊரார், தெருவில் இருக்கிறவர்கள், சொந்தக்காரர்கள் வளர்ச்சி எதிர்பார்க்க தொடங்கினாங்க. 5 மாசம் ஆன உடனே பிள்ளை உட்கார தொடங்கிட்டான்னு கேட்டாங்க. 7 மாசம் ஆன உடனே ஒரு பல்லு போட்டுட்டான்னு கேட்டாங்க. 8 மாசம் ஆன உடனே 8 வச்சுட்டானான்னு கேட்டாங்க. 10 மாசம் முடிஞ்சு 1 வயசு ஆகும்போது நடக்க ஆரம்பிச்சுட்டானான்னு கேட்டாங்க. இட்லி எல்லாம் சாப்பிட்றானான்னு கேட்டாங்க. ஆனா இந்த ஜனங்கள் என் கல்யாணத்துக்காக கூட ஜெபம் பண்ணதில்லை. ஆனா என் வளர்ச்சியை விரும்புகிறார்கள், என் பிள்ளையினுடைய வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள். அந்த பிள்ளை வளர வளர அந்த பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறான்னு கேட்கிறாங்க, அந்த பிள்ளை அம்மானு கூப்பிடுறாங்களான்னு கேட்கிறாங்க. அந்த பிள்ளை கவனிங்க, அந்த பிள்ளை வளர்ந்துட்டானான்னு கேட்கிறாங்க. 15 வயது ஆகும்போது 10ஆம் கிளாஸ் முடிச்சிட்டானான்னு கேட்பாங்க. 20 வயது ஆகும்போது காலேஜ் முடிச்சிட்டானான்னு கேட்பாங்க. நான் கேட்கிறேன், இந்த ஜனங்கள் நமக்காக எந்த முதலீடும் செய்யவில்லை. இந்த ஜனங்கள் எனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று எங்கும் போய் ஜெபம் பண்ணினதாக இல்லை. ஆனால் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை. அந்த உலகம் எதுவும் நமக்கு கொடுக்கவில்லை, ஆனால் அந்த உலகம் நம்முடைய வளர்ச்சியை எதிர்பார்க்கிறது. இந்த உலகம் நமக்கு எதுவும் செய்யல, ஆனா அந்த உலகம் வளர்ச்சி எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுமே உனக்காக செய்யாத அந்த உலகமே உன்னுடைய வளர்ச்சியை எதிர்பார்க்கும் போது உனக்காக ரத்தம் சிந்தி, உனக்காக சிலுவையிலே மரித்து, என்னுடைய சாயலின்படி, என்னுடைய ரூபத்தின்படி உன்னை சிருஷ்டித்தேனே, எவ்வளவாய் உன் வளர்ச்சியை நான் எதிர்பார்ப்பேன். தங்கச்சி எவ்வளவா எதிர்பார்ப்பா? இன்றைக்கு இந்த பகல் வேளையில் உன் வளர்ச்சி எதிர்பார்த்து ஒருவர் வந்து நிற்கிறார். அந்தந்த காலகட்டத்திற்குரிய வளர்ச்சியை என் ஜனம் தர வேண்டுமே, என் சபை தர வேண்டுமே, என் வாலிபர் தர வேண்டுமே. ஆனா ஒரு சத்தியத்தை நான் சொல்றேன், இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு அந்தந்த காலகட்டத்திற்குரிய வளர்ச்சி உனக்கு வரும்.